வணக்கம். திருக்குறளின் நிலையாமை அதிகாரத்தினை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். அதனில் 5வது குறட்பாவை இன்று நாம் பார்க்கலாம். நிலையாமை என்று சொல்லும் பொழுது அதற்கு நிறைய பொருட்கள் உண்டு இல்லையா? எதுவுமே நிலை இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் நம்ம எப்படி இருக்கணும் வாழ்க்கையிலங்கிறத வள்ளுவர் சொல்லுகிறார். அதற்கு முன்னால் இந்த குறளோடு ஒத்து போகக்கூடியது என்னென்னா, இறப்பு என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அது எப்போன்னு மட்டும்தான் நமக்கு தெரியாது. அப்போ அந்த இறப்பு வரும்பொழுது பல்வேறு சமிக்ஞைகள் உடலில் ஏற்படும். உடலானது அந்த இறப்பினை முன்கூட்டியே அறிந்து சில செய்திகளை நமக்கு உடல் மொழியாக கூறும். அது நமக்கு புரியாது. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு மூச்சு வாங்கும், சில பேருக்கு விக்கல் வரும், சில பேருக்கு பேச முடியாமல் கண்ணீர் வரும். ஆனால் அது நமக்கு நேரம் புரியறது கிடையாது, எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அந்த மாதிரியானது உயிர் பிரியும் பொழுது நம்ம என்ன செஞ்சோம்னு நினச்சி பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னா நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய மூளையானது செயல்பட்டு கொண்டு தானே இருக்கிறது. வயசாகி போகிறாங்க அப்படிங்கும்பொழுது செயல்படும், ஆனால் சொல்ல முடியாது வயோதிகத்தின் காரணமாக. மற்றவர்களை பற்றி நாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்சிடெண்ட்டோ இல்லை மற்றதோ நடக்கும்போது வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், ஒரு நொடிக்குள்ளார் அவன் என்ன நினைக்கிறதுக்கு முந்தைய முடிஞ்சிடுது. ஸோ அது நம்மளுக்கு அதை சொல்ல தெரியாது. ஆக இந்த இறத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பல்வேறு சமிக்ஞைகளுள் ஒன்று விக்கல் வருதல். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சில் கரெக்டுன்னு இழுக்கும். பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க சேட்டுமம் அப்படிம்பாங்க. அது எங்கள் பாட்டி சொன்ன வார்த்தை. அது சேட்டுமோ இழுத்துட்ருக்கு அப்படியே சொல்லுவாங்க. மூச்சு உள்ளேயும் போகாது வெளியும் போகாது, நடுவில் தொண்டையில் இழுத்துக்கிட்டே இருக்கும். அது போன்ற ஒரு செயல்தான் விக்கல். இங்கே அதை வச்சு சொல்கிறார். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன், நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன், நல்வினை மேற்சென்று செய்யப்படும், நல்வினை மேற்சென்று செய்யப்படும், நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன், நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இறப்பு நெருங்குவதற்கு முன்பாக விக்கல் வரும்னு சொன்னாலே அது ஒரு சமிக்ஞை, ஒரு குறி. நாவை அடக்கி அந்த விக்கல் மேலெழும்பி செல்லுவதற்கு முன்பாக, வாய் வழியாக அது வெளியில் வரத்துக்கு முன்னாலேயே நல்ல அறச்செயல்களை நீ செய்து முடித்துவிடு, அறச்செயல்களை நீ செய்து முடித்துவிடு. ஏன்னா எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் நிலைப்பதில்லை என்பதே உண்மை. இறக்கும் தருவாயில் வரக்கூடிய விக்கல் மேலெழும்பி வாய் வழியாக வெளியில் சத்தம் வரும் இல்லையா? அந்த சத்தம் வருவதற்கு முன்பாகவாவது நீ நல்ல செயல்களை உலகினருக்கு, உற்றாருக்கு, அனைவருக்கும் செய்து முடித்துவிடு. ஏன்னா இதனுடைய காலத்தை யாராலும் கணித்து கூற இயலாது என்று வள்ளுவம் நல்லதொரு உண்மையை உடைத்து கூறுகிறது. நன்றியோடு இன்று விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.